சிக்கன் ஆட் பண்ணுவோம். 5 கிலோ போன்லெஸ் சிக்கன். ஒரு 3 பரோட்டா வைப்போம். மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷர்பத் செஞ்சு நிறைய அந்த ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். 5 கிலோ போன்லெஸ் சிக்கன் வச்சு ஒரு 2 கிலோ கொண்டக்கடலை வச்சு கிரேவி செஞ்சு பரோட்டா வச்சு பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். நான் இதை செஞ்சுக்கிட்டே அப்படியே அளவும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு, சரிங்களா? 5 கிலோ சிக்கன்னு 2 கிலோ கொண்டக்கடலை இல்லையா, மொத்தம் 7 கிலோ வருது குவான்டிட்டி. அதுக்கு வந்து நம்ம ஒரு 3 கிலோ வெங்காயம் போட போகிறோம். ஏன் வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 50 பேருக்கும் நல்ல கிரேவி தண்ணி மாதிரி இல்லாமல் திக்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நிறைய வரணும் மசாலா, அதுக்காக தான். அதுக்கு அடுத்தது 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் ஜாவித்ரி, 5 கிராம் பட்டை, 1 கிலோ கடலை எண்ணெய். இந்த மாதிரி சைட் டிஷ்லாம் செய்யும் பொழுது கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து ஹாஃப் பாயில் பண்ணணும். நம்ம பிரியாணியில் என்ன பண்ணுவோம், நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்குவோம் இல்லையா? ஸோ இதில் ஹாஃப் பாயில் வதக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் போல இருக்கேன். ஏன்னா அதை வந்து ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் வதக்கினா தான் அது கரெக்டான பொசிஷனில் வதங்கும். இன்றைக்கி 2 கிலோ சனாவும் சிக்கனும் வச்சு பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டியாக சனா மசாலா பண்ணியிருக்கோம், அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிஸ்னஸ்க்கு கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து அளவு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு ஒன்று பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்பொழுது நம்மளுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். அதனால தான் வந்து அளவுலாம் வந்து நான் துல்லியமாக ஒன்று சொல்ல போகிறேன். ஏ மனிதா வெல்லும். ஜாவித்ரி ஸ்மெல்லு தூக்குது அப்படியே. இதே ஆரம்பிக்கிற வரைக்கும் எனக்கு ஐடியா வரல, ஜாவித்ரி போடலாமா வேணாமான்னு. திடீர்னு ஒரு ஐடியா வந்து, சரி ஜாவித்ரி போட்டால் நல்லா ஃப்ளேவர் வருமே அப்படின்றனால போட்டேன். நம்ம கண்டுபிடிக்கிறது தான் எல்லாம், என்ன எல்லாம் பிறகும்போது கற்றுக்கிட்டா வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 50% வெந்த உடனே ஸ்டூலை தூக்கி ஓரம் வச்சிடணும். 100 இஞ்சி 100 பூண்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு சொலட்டு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஒரே ஒரு கட்டு, புதினாலாம் ஆட் பண்ணல, கொத்தமல்லி மட்டும் போதும். இதோட கையோட 100 பச்சை மிளகாயை காம்பு கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மல்லியை போட்டு வதக்குவோம். ஸ்மெல் தூக்குது. தக்காளி 2 கிலோ, வெங்காயம் 3 போட்டோம், தக்காளி 2. கொஞ்சம் மைனஸ் பண்ணி போடணும் எப்போவுமே வெங்காயம் தக்காளி பதார்த்தம் செய்யும் பொழுது. பிரியாணிக்கு வந்து சேம் ரேஷியோ. அப்படியே கையோட தனியா பவுடர் 50 கிராம், மிளகாய் தூள் 50 கிராம். இது 100 கிராம் பாக்கெட்டு, நான் 50 கிராம் மட்டும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 25 கிராம். கல்லுப்பு ஒரு 5 விரலுக்கு அடங்குற மாதிரி. அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கிண்டுறோம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு இந்த தக்காளியில் நல்ல மசிற அளவுக்கு வேக வைக்கணும்.
தண்ணியெலாம் நான் எதுவும் சேர்க்காம தான் இந்த தக்காளியை வந்து வதக்கிட்டு இருக்கேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது 2 கிலோ கொண்டக்கடலை ஊற வச்சு, அலாரம் வச்சு ஊற வச்சு, ஏன்னா 5 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சோன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஊற வச்ச கொண்டக்கடலை. ஓகேவா? இப்போ இதில் ஒரு 2 லிட்டர் தண்ணி. இந்த 2 லிட்டர் தண்ணியில் இந்த சனாவை நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃப்ளேம் மீடியம், தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். ஆல்ரெடி வந்து அது நல்லா என்ன சொல்கிறது, நல்லா வீங்கிருச்சு, பெருசாகிடுச்சு. நம்ம ஊற போட்டு 5 மணி நேரம் ஊற போட்டோம் இல்லையா, அதனால். ஸோ 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பார்ப்போம். வெந்துருச்சு போல, நல்லா கொதி வருது. எஸ், நம்ம ஊற வச்சதில் ஒரு 50% வெந்திருக்கும். இப்போ ஒரு 25% வெந்தது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் ஆட் பண்ணுவோம். 5 கிலோ போன்லெஸ் சிக்கன். நல்லா மசாலா ஃபுல்லாக போட்டு பரட்டி அவ்வளோ நேரமாக இவர் வெஜிடேரியனாக வெந்திருந்தார். இவர் சிக்கன் போட்டு நான்வெஜ்ஜாக மாற்றிட்டோம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டோமா? மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு 15 நிமிஷம் அதே மீடியம் ஃப்ளேமில். இப்போ என்ன ஆகும், சிக்கனும் 15 நிமிஷத்தில் வெந்துடும், இந்த போட்ட கொண்டக்கடலையும் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மசாலாவை ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த நேரத்தில் கடைசியில் நம்ம வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து ஃப்ரை பண்ணி தான் பவுடர் பண்ணணும். ஆனால் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த தட்டு நல்லா சூடாக இருக்குது. இதை என்ன பண்ணணும், பரத்தி போட்டு விட்டுருணும். பதினஞ்சு நிமிஷம் என்ன ஆகும்னா அந்த ஹீட்லேயே அப்படியே முறுமுறுன்னு ஆகிடும். கசூரி மெத்தியை வந்து அப்படியே சேர்த்தோம்னா அது நமுத்து போயிருக்கும். எப்போவுமே கசூரி மெத்தி பேக்கிங்கோட வருது. அப்போ என்ன ஆகும்னா ஃப்ளேவர் அதிகமாக வராது, நம்ம வந்து பவுடரும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நல்ல முறுமுறுன்னு ஆயிருக்கும். அந்த சமயத்தில் பவுடர் பண்ணி போட்டோம்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கிரேவியும் கொஞ்சம் திக்காகும். சரிங்களா? அவ்வளோதான். 15 நிமிஷம் அவர் அப்படியே இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். ஒரு 10-15 நிமிஷமாக இந்த சிக்கன் வந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கசூரி மேத்தி நல்ல முறுமுறுன்னு ஆயிடுச்சு. பாருங்க, ஆஹா. இப்போ மொத்த கசூரி மேத்தியும் அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம். தட்டு சூடாக இருக்குது, கை எரியுது, பரவாயில்ல. வேலைன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தானே செய்யும். இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், அவ்வளோதான். பவுட்ரு பண்ணிட்டோம். ஓரமாக வச்சுக்கலாம். ஓரமாக வச்சுட்டு இந்த கசூரி மேத்தி அப்படியே உள்ளே தள்ளிடலாம். நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே தட்டு திறந்து குப்புன்னு அடிச்சுது. ஒரு ஸ்மெல் அடிச்சுதா? உங்களுக்கு அடிச்சுதா? உங்களுக்கு 2 கேமராமேனுக்கும் அடிச்சிருக்கு ஸ்மெல்லு. மொத்தத்தில் இந்த அடுப்பை பற்ற வச்சு எவ்வளோ நேரம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப நேரமும் எடுத்துக்காது. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். சிக்கனும் வெந்துருச்சு. சனா வெந்துருச்சான்னு பார்ப்போம். நசுங்கு வெந்துருச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். எப்படி கண்டுபிடிச்சனா? மறந்துடக்கூடாது நம்ம எப்போவுமே. உப்பு ரொம்ப முக்கியம். உப்பு காரம்லாம்
லேசாக கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5 விரலுக்கு அடங்குற மாதிரி கொடுத்தோம் இந்த குவான்டிட்டிக்கு. இப்போ லேசாக அதை பாருங்கள், சும்மா கொஞ்சம். முந்திரி 1/4 கிலோ அரைச்சி வச்சுருக்கேன், தோசை மாவு மாதிரி. நீங்கள் முந்திரி சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 தேங்காவை நைஸாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். முந்திரி அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நிறையா கொடுக்கும். இதில் இன்னொன்று ஏன் சேர்த்தோம் அப்படின்னா, டேஸ்ட்டுக்கு ஒன்று, திக்னஸ்க்கு. நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வராது, திக் மட்டும்தான் வரும். இதுலேயும் உங்களுக்கு கிரேவி திக்காகவும் அதே நேரத்தில் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த முந்திரியும் கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. அதுதான் ஸ்பைசிலாம் கரெக்டாக இருக்குது. என்ன ரொம்ப காரமும் இல்லாமல் கம்மியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஏன்னா வெயில் டைம்லாம் நிறைய காரம் சாப்பிடக்கூடாது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தட்டு மூடிடுவோம், அடுப்பை அணைச்சிருவோம். இப்போது நம்ம ஃப்ரெண்டு கடையில் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு 150 பரோட்டா. ஆளுக்கு 3 பரோட்டா கிரேவி வச்சு பாக்ஸ் பேக் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். பரோட்டா வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்ததுக்கப்புறம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி என்னோடய ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சஃபா வந்திருக்காங்க. சஃபா, ஒரு ஹாய் சொல்லுங்கள். ரொம்ப நாளாச்சு இல்லை வீடியோவில் வந்து நீங்கள் வாஃபல்ஸ் ஐஸ்கிரீமில் வந்தீங்கல்ல. லாஸ்ட்டாக ஃபுல்லாக ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்தது ஒரு வீடியோவில். அதுக்கு போட்டு தரவா, சாப்பிட்றியா? பரோட்டா நான் செய்யலை, என்ன பிச்சு போட்டுடலாம். என்ன சாப்பிட்றீங்களா? அதை கழட்டாமல் எப்படி சாப்பிடுவீங்க? மாஸ்க்கு கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. சேரில் உட்காந்துக்கோங்க, உட்காருங்க. ஒரு 3 பரோட்டா வைப்போம். சஃபா, நீ இது எத்தனை பரோட்டா சாப்பிடுவ? 2 சாப்பிடுவியா? மாஷா அல்லா, சூப்பர்மா. அவ்வளோதான், 3 பரோட்டா கிரேவி. 50 பேருக்கு பேக் பண்ண போகிறோம். சஃபா, எப்படி சஃபா, எவ்வளோ நேரம் சாப்பிடுவீங்க? என்ன சிரிக்கிறீங்க? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சன்னா சாப்பிடுங்க. பரோட்டா நல்லா இருக்கா, சன்னா நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கா? பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கா, சன்னா ரொம்ப நல்லா இருக்கா? என் ரெண்டோட எது நல்லா இருக்கு அது சொல்லு. நான் தான் செஞ்சேன் சனா. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, சனா நல்லா இருக்குன்னு சொல்லி. சாப்பிடு சாப்பிடு. புது ஸ்டுடியோக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரல நீ? ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியா? ஏய், எத்தனை மணிக்கு கிளாஸ் உனக்கு? ஸோ நம்ம செஞ்சது பார்த்தோன்னா ஒரு 50க்கு மேலே வரும் போல இருக்குது. அதனால் நிறையாவே வச்சு கொடுக்கலாம். கொஞ்சம் சனா, சிக்கன், லேசாக ஆயில். ஏன்னா கடலை எண்ணெய் தானே, சூப்பராக இருக்கும். இந்த பாக்ஸ் நல்ல குவாலிட்டியான பாக்ஸ் தான், ஓவனில் கூட வைக்கலான்னு சொன்னார். போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க.